ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனம். நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் சளி இருமலுக்கெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பச்சை கொள்ளு ரசம் தான் பண்ண போகிறோம். இப்போது கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாங்க. இது வந்து பச்சை கொள்ளு பருப்பு தான். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். புளியை வந்து இப்படி அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கிறேன், அதாவது கொத்தமல்லி விதை இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கடைசியாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் புளியை வந்து கரைச்சி சேர்த்துறீங்கன்னா இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இது போல் ஒரு இடிக்கல் வச்சுட்டு இடிக்கல்லில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நான் இது போல் தட்டி எடுத்து வச்சிட்டேன். அதே போல் மிக்சி ஜாரில் நம்ம கொள்ளு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. ரசத்துக்கு கரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரசம் வந்து நார்மலாக வைக்கிற ரசத்தை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரசம் தாளிச்சிக்கலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கடுகு வரமிளகாயெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம 1-2 இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயமும் பூண்டும், அதை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரசம், அதை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ ஊற்றிட்டு அடுப்பை வந்து லோ டு மீடியமில் வச்சுட்டு நம்ம எப்பவும் ரசம் வைக்கிறது போல தான், ரொம்ப கொதிக்க விட்டுற வேண்டாங்க ரசத்தை. ரசம் நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசத்தை அப்படியே குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க, அப்பவும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக்